Good afternoon. So last class நம்ம என்ன பார்த்தோம்னா regarding one second. Okay, regarding steel making ஓட introductionலாம் பார்த்தோம், right? அதெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க நினைக்கிறேன். Okay, so steel making, what is steel? நான் படிச்சுட்டு சொன்னா ஸ்டீல்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, எலமெண்ட்ஸ் பற்றி படிக்க சொன்னேன். எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல. Sajin, is the screen available, visible to you? Screen தெரியுதா? Okay, right. Steel is nothing but it is an alloy of carbon in iron. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் ஒரு ஸ்டீல் சாம்பிள் எடுத்திங்கன்னா கார்பன் இருக்கும், அயன் இருக்கும், மிச்சம் இருக்க எல்லாமே அயன் இருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் அயன் கார்பைட்ஸில் இருக்கும். நீங்கள் அயன் கார்பன் டயக்ராம் படிச்சிருப்பீங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்கும் கார்பன் இருந்துச்சுன்னா என்ன அயன், என்ன ஸ்டீல். சப்போஸ் 2% மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட் அயன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 0.8 இட் இஸ் ஹைப்போ யூட்டெக்டாய்டு ஸ்டீல். 0.8 இருந்துச்சுன்னா யூட்டெக்டாய்டு, ஹைப்போ யூட்டெக்டாய்டுன்னு சொல்லுவாங்க. So steel is nothing but alloy of carbon and iron, right? Okay, so steel production பார்க்கும்போது I have already said you China is leading the steel production with ranking 1. approximately பார்த்தோன்னா 700 million tons வந்து approximately produce பண்ணுறாங்க. Coming to the second is Japan and third is your India, 65 average approximately. I'm not sure about it, 68 ன்னு நினைக்கிறேன். ஸோ DRI ப்ரொடக்ஷனில் வந்து இந்தியா வந்து நம்பர் 1, ரைட்? ஸோ இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட் அண்ட் மினி ஸ்டீல் பிளான்ட்டு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டீலை. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்லாம் பார்த்தோன்னா இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, த மெயின் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்களே இருக்கும். ஓன்டு ரிசோர்ஸஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கும். Whereas in the case of mini steel plant பார்த்தோன்னா, உஷா மார்ட்டின்லாம் பார்த்தோன்னா, they will get the raw material from outsourcing பண்ணுவாங்க, வெளியிலேருந்து வாங்குவாங்க. they will buy raw materials, even power. JSW, டாட்டா அதெல்லாம் பவர் கூட இருக்கும் அவங்களுக்கு ஓன் பவர் இருக்கும், அவங்க ஓன் மைனிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். those are called as integrated steel plant, right? ஸோ நம்ம ஸ்டீல் பிளான்ட் ப்ராசஸ் ஆக்சுவலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து வெறும் principles and chemistry and the equations are okay. So before going to that, we will see what are all the earlier processes. இப்போ வந்து பார்த்திங்கன்னா earlier process பார்க்கும்போது முக்கியமானது Bessemer process, open hearth process, EAFனா electric arc furnace, and modern steel makingனா இந்த இது, right? LD steel making and modified EAF, right? So Bessemer process, I have already said you that Henry Bessemer, the person who has coined the term steel. He has produced the steel first. He is the father of steel making, Henry Bessemer, right? So our start from the process on the Bessemer process. We have two types of process comes under Bessemer. The acid Bessemer and basic Bessemer, right? We will go for that later, right? So the main condition for your steel making process, already சொல்லிருந்தா, உங்களுக்கு எப்பயுமே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். Whereas in case of iron making it is high temperature, right? Steel making பொறுத்தவரைக்கும் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கணும். ஒரு ஃபர்னஸில் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கணும். ஹை பெசிசிட்டி இருக்கணும். எப்படி பெசிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா, we will add flux and high oxygen potential. இந்த ஆக்சிஜன் மூலியமாக தான் நம்ம இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, சரியா? ஓகே, திஸ் இஸ் யுவர் ஜென்ரல் Bessemer construction. One second. Okay, so this is your general Bessemer converter. You can see this conical top already in the காமிச்சிருக்காங்க. They supplied air for your oxygen. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். அப்புறம் EAF பார்த்தோன்னா இந்த மாதிரி வரலையா? ஒன் செகண்ட். ஓகே வந்துச்சா?
இப்போ தெரியுதா? சார் பிரசன்டேஷன் போயிடுச்சு. பிரசன்டேஷன் போயிடுச்சா? Okay. Okay, sir. Okay, sir. Okay, right. So these are your diagrammatic view of your all process. The early process ஒன்றும் Bessemer process. இது வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணுற LD ப்ராசஸ். அதே ஷேப்பில் தான் இருக்குது பாருங்கள், அதே ஷேப்பில் தான் இருக்குது. பட் ஒன்லி திங் இஸ் தே ஹவ் இன்ட்ரடியூஸ் திஸ் லேண்ட்ஸ் பைப், மை ஸ்டீல் பைப் சொல்லுவாங்க. இட் இஸ் அண்ட் லேண்ட்ஸ். வி சப்ளை திஸ் ஆக்சிஜன் த்ரூ திஸ் லேண்ட்ஸ். ஃபாஸ்ட்டாக சப்ளை பண்ணுவோம். அது மெயினாக அது மட்டும் தான் மாற்றிருக்காங்க. வேறஸ் த சேம் டிசைன் இஸ் ஃபாலோட், ரைட். இங்கே பார்த்தோன்னா பாட்டம் ப்ளோயிங் தான் இருக்குது. நம்ம சப்ளை பண்ணல ஆக்சிஜன் ஏர் மூலியமாக சப்ளை பண்ணுறது பாட்டம் ப்ளோன். இட் இஸ் டாப் ப்ளோன், மேலே இது பண்ணுறாங்க. இதுலேயும் நம்ம ஆக்சிஜனில் சப்ளை பண்ணுறோம். இதில் வந்து வேறு கான்செப்ட் வரும், நான் பின்னாடி சொல்கிறேன், ரைட். ஸோ த Bessemer ப்ராசஸ் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு 2 ப்ராசஸ், ஆசிட் Bessemer அண்ட் பேசிக் Bessemer. நல்லா பார்த்துக்கோங்க. இது இந்த Bessemer ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்குது. Bessemer கன்வெர்ட்டர் ஆர் Bessemer ஃபர்னேஸ் அப்படின்றது ஏர்லியர் ப்ராசஸில் இப்படி தான் இருந்துச்சு, ரைட். இது ஃபுல்லாக வந்து லைனிங் இருக்கும், இதுக்குள்ளே உள்ள லைனிங் இருக்கும். வெளியில் வந்து உங்களோட ஷெல் இருக்கும், ஸ்டீல் ஷெல் இருக்கும். திஸ் இஸ் யுவர் ஹாட் மெட்டல். நம்ம ஹாட் மெட்டல் தான் வந்து ரா மெட்டீரியல் எடுத்துப்போம். வி வில் சப்ளை ஆக்சிஜன். நம்ம ஏர்லியர் ப்ராசஸில் ஆக்சிஜன் சப்ளை பண்ணல, தே சப்ளை ஒன்லி ஏர், ரைட். ஏரில் இருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜன் வந்து உள்ளே போய் அந்த எலமெண்ட்ஸ், நான் என்னென்ன சொன்னேன், கார்பன், மேக்னீஸ், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சிஜனோடு சேர்ந்து தே வில் ஃபார்ம் ஸ்லாக். அது மூலிமா வந்து எல்லா எலமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபைனலி வி கெட் ஸ்டீல். ஓகேவா? இதில் வந்து 2 டைப் Bessemer ப்ராசஸில், ஆசிட் Bessemer அண்ட் பேசிக் Bessemer ப்ராசஸ். அந்த Bessemer ப்ராசஸில் வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஃபஸ்ட்டு தே ஹேவ் இன்ட்ரடியூஸ் திஸ் Bessemer ஸ்டார்டட் திஸ் ப்ராசஸ், ஆசிட் Bessemer. என்னென்னா அந்த Bessemer லைனிங்கில் வெறும் அசிடிக் ரிஃப்ராக்டிவ்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? someone please confirm it. Okay. Acid Bessemer okay. Acid Bessemer ப்ராசஸில் இந்த ஆசிட் லைனிங் தான் இருக்கும். அதாவது ரிஃப்ராக்டிவ் வந்து என்ன இருக்குன்னா ஆசிடிக் லைனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கா எல்லாமே இருக்கும். SiO2 வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ரிஃப்ராக்டிவ். எப்பயுமே வந்து ஃபர்னேஸ்க்குள்ளே ஒரு லைனிங் இருந்து தான் வந்து நம்ம ஃபர்னேஸ் யூஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது என்னென்னா, நம்ம ஆட் பண்ணுற ஹாட் மெட்டலோ இல்லை அயனோரோ இல்லை ரா மெட்டீரியலோ என்னன்னா அதில் வந்து உனக்கு வந்து சிலிக்கன் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீடிஷ் அயன் அப்படின்னு பார்க்கும்போது ஹை சிலிக்கன் அண்ட் லோ பாஸ்பரஸ். பீயிங் த லைனிங் இஸ் அசிடிக், சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் கேனாட் பி ரிமூவ்ட். என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து பாஸ்பரஸ்லாம் பார்த்தோன்னா இட் இஸ் அ பேசிக், ரைட். ஸோ இட் கேனாட் பி ரிமூவ் இன் த கண்டிஷன் ஆஃப் அசிடிக் லைனிங். என்னென்னா ஆப்போசிட், அசிடிக் லைனிங் இருக்குது, பேசிக் எலமெண்ட் இருந்துச்சுன்னா தென் ரெண்டும் போய் அட்ராக்ட் ஆகி அரிச்சிடும் ரிஃப்ராக்டிவாக. வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் இட் இஸ் சேம் திங், இட் வில் ரிப்பல். இந்த சிலிக்கன் லைனிங் இருக்கிறதுனால உனக்கு வந்து ஈஸியாக வந்து ரியாக்ட் ஆகிக்கும், சிலிக்கன் வந்து ஈஸியாக ரிமூவ். பட் வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் இட் கேனாட் பி ரிமூவ்டுன்னு அது ஒரு மெயின் ட்ராபேக்காக இருந்துச்சு இந்த ஆசிடிக் Bessemer ப்ராசஸ், ஆசிட் Bessemer ப்ராசஸ், ரைட். ஓகே. அதில் என்ன ப்ராப்ளம்னு, பாஸ்பரஸ் சல்ஃபர் கேனாட் பி ரிமூவ். அது வந்து என்ன பர்டிகுலர் ஸ்வீடிஷ் அயனில் வந்து உனக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணி இந்த ஆசிடிக் Bessemer ப்ராசஸ் பண்ணாங்க. லேட்டராக வந்து பேசிக் Bessemer ப்ராசஸ் பண்ணும்போது என்னென்னா, தே ஹேவ் இன்ட்ரடியூஸ் பேசிக் லைனிங். பேசிக் லைனிங், ரைட். இந்த பேசிக் லைனிங் யூஸ் பண்ணி தே ஹேவ் ரிமூவ் பாஸ்பரஸ் அண்ட் சிலிக்கன் அண்ட் மேக்னீஸ் ஆல்சோ. என்ன ஒரு பிரச்சனைனா, இதில் வந்து வெறும் ஆசிடிக் லைனிங்கில் வந்து வெறும் சிலிக்கன் மட்டும் தான் சிலிக்கன் மட்டும் தான் ரிமூவ் ஆச்சு. வேறஸ் இன் கேஸ் ஆஃப் பேசிக் லைனிங் தே ஹேவ் removed, right. They have successfully removed all the elements. The reason is that on addition of your dolomite, right, dolomite lining or dolomite calcium addition, they have successfully removed all these things. என்ன ஃபார்ம் ஆகும்னா காம்பவுண்ட்ஸாக ஃபார்ம் ஆகும். நான் அந்த ஸ்லாக் மேக்கிங் சொல்லும் போது உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன ரீசன் நான் சொல்லலாம், ரைட். ஸோ ஹேவிங் எ பேசிக் லைனிங் we can remove all the elements, phosphorus, silicon, manganese எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ this is the main difference between acid Bessemer and basic Bessemer process. basic Bessemer இது பேசிக் லைனிங், இதில் வந்து அசிடிக் லைனிங். இந்த சிலிக்கன் மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். இதில் வந்து பாஸ்பரஸ், சிலிக்கன், மேங்கனீஸ் ஆர் ரிமூவ்.
இதில் வந்து சிலிக்கா பிட் லைனிங் இது. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் 2 மார்க் கொஷின் ஆல்ஸ் லைக் திஸ் ஆல்சோ. ஆசிட் மெஷர்மெண்ட் அண்ட் பேசிக் மெஷர்மெண்ட்டோட டிஃப்ரென்ஸ் என்னன்றது கூட கேட்கலாம், ரைட்? ஸோ இந்த கிராஃபை எடுத்து பார்க்கும்போது திஸ் இஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், கார்பன், சிலிக்கன், மேக்னீஸ், பாஸ்பரஸ்லாம் இருக்குது. இதில் வந்து உனக்கு டைமிங், ப்ளோயிங் டைம், ஃபர்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் நடக்கும்போது 2 நிமிஷத்தில் என்ன ஆகுது, 4 நிமிஷம் என்ன ஆகுது, 6th மினிட் என்ன ஆகுதுன்றது பார்ப்போம். இப்போ மேக்னீஸ் பார்த்தோன்னா இங்கேருந்து மேக்னீஸ் எவ்வளோ இருக்குன்னா உனக்கு 0.8% இருக்கும். அங்கேருந்து கம்மியாகி 4th மினிட்லேயே வந்து உனக்கு வந்து இதாகுது. ஸோ இந்த மேக்னீஸ் பீயிங் சிலிக்கன் தான் உனக்கு பார்த்தோன்னா வெரி ஃபாஸ்ட் ரேட்டில் வந்து உனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரிமூவ் ஆகுது, ரைட்? வேறு அதை பார்த்து கார்பன்லாம் பார்த்துக்கோ, இட் இஸ் வெரி லேட், it will take time 18 minutes. Phosphorus பார்த்தோன்னா 20 minutes, right? So this is the comparison between Thomas process and Bessemer process. The cross mark போட்டிருக்குலாம் வந்து Bessemer process. Bessemer processனா ஒரு acidic Bessemer process. whereas in the case of இது வந்து பார்த்தோன்னா இது சிலிக்கன் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து Bessemer processல ரிமூவ் ஆகிருக்கும். இதில் Bessemer processனால் உங்களுக்கு வந்து இது acidic process. இது வந்து தாமஸ் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்கும், ஓகேவா? இதில் வந்து என்ன தெரியும்னா by knowing this we can identify that which element is removing fastly at what rate, okay va? Silicon is having more affinity towards oxygen, it is removed very fastly, right? Whereas in the case of carbon and phosphorus it is very late. அது வந்து நம்ம படிப்போம் ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்றது நம்ம வந்து லேட்டராக பார்ப்போம், ரைட்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அயன் மேக்கிங், ஸ்டீல் மேக்கிங்கோட கம்பேரிசன் வந்து okay. So iron making order, so it is available, right? Screen தெரியுதானா? Okay. அடிக்கடி கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. ஓகே. ஸோ அயன் மேக்கிங், ஸ்டீல் மேக்கிங் லாஸ்ட்டு இது பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அயன் மேக்கிங்கில் நம்ம என்ன பண்ணணும், அயன் மேக்கிங் வந்து எதுக்கு நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்லி by having this iron making process we produce steel. We can't produce steel directly. We go for iron making process and then steel making process. நம்ம முன்னாடி படித்தது வந்து prerequisite iron making process, right? iron mixில் வெறும் reduction process நடக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக வேணும், இதெல்லாம் தான் உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ். பிக் அயன் ஆர் ஹாட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரா மெட்டீரியல் ஃபார் யுவர் ஸ்டீல் மேக்கிங். இதில் வெறும் ஆக்சிடேஷன் நடக்குது. எங்கே நடக்குது? பேசிக் ஆக்சிஜன், பேசிக்காக ஒரு ஆக்சிஜன் சப்ளை பண்ணி ஒரு ஃபர்னேஸில் பண்ணுறதுனால பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னேஸ். மெயின் ரா மெட்டீரியல்ஸ் வந்து பியூர் ஆக்சிஜன், ஃப்ளக்ஸ் அண்ட் கோக். நம்ம ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ரைட்? ஸ்டீல் மேக்கிங் அண்ட் இஸ் ஆல்ரெடி கேட்டகரைஸ் இன்டு ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங் அண்ட் செகண்டரி ஸ்டீல் மேக்கிங். பிஓஎஃப்ன்றது உங்களுக்கு வெறும் ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் மட்டும் தான் வரும், ஓகேவா? அதில் வெறும் ஆக்சிடேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் ஆக்சைட் பண்ணி நம்ம வெளில எடுத்துடுறோம், எக்ஸப்ட் சல்ஃபர். அது நமக்கு கிடைக்கிறது தான் ப்ரைமரி ஸ்டீல். அதில் என்ன இருக்குன்னா வெறும் லோ கார்பன், 0.01% கார்பன் இருக்கும். அப்புறம் மற்றதெல்லாம் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் அயன். whereas in the case of secondary steel making நம்ம இந்த ப்ரைமரி ஸ்டீலை எடுத்து இன்னொரு ஃபர்னஸில் போட்டு அலாய் ஆட் பண்ணுறோம், இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம், காஸ்டிங் பண்ணுறோம், எல்லாமே செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸில் வரும், ஓகேவா? இது ரெண்டு மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம், ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் அண்ட் செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ். அதுதான் ஒரு 5 யூனிட்டும் வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம், ரைட்? So coming to this, நான் சொன்ன மாதிரி ஸ்டீல் belongs to iron carbon system. நான் சொல்கிறேன் அயனும் கார்பனும் சேர்ந்தது தான் அந்த ஸ்டீல். Steel is a recyclable and is a green material. We can easily reuse it. நம்ம வேறு ஏதாவது நம்ம ஸ்கிராப் ஏதாவது வந்து ஆட் பண்ணி கூட நம்ம வந்து பண்ணலாம். மோரோவர் எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னேஸ் இஸ் a furnace process in which it is introduced only for 100% scrap. அந்த பர்பஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணாங்க எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னேஸ். ஸோ இட் இஸ் a green materialனு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ we know the types of steel. அதே நான் சொல்லியிருந்தேன் broadly we will either divide by, we categorize it by plain carbon steels or alloy steels. ஜென்ரலாக கார்பன் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு plain carbon steels சொல்லுவாங்க, டிபெண்டிங் அப்பான் த பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், லோ மீடியம் ஹைன்னு சொல்லுவாங்க. whereas in the case of alloys அதோட பெர்சன்டேஜ் எப்படி இருக்குது, 5, 10, 15% அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஹை அலாய், லோ அலாய், மீடியம் அலாய்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா லோ கார்பன், மீடியம் கார்பன், ஹை கார்பன் பார்க்கும்போது இட் இஸ் லோயர் than 0.24%.
இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனோட எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதோட ரெக்வயர்டு ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸலண்ட் டக்டிலிட்டி இருக்கும். மீடியம் கார்பன்னா லோ ஹார்டனபிலிட்டி இருக்கும். இட் கேன் பி ஹீட் ட்ரீட்டட். இது வந்து ஹை கார்பன் மோர் ஹார்ட்னஸ். ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் பார்க்கும்போது நட்ஸு போல்ட்ஸு இதில் வந்து பார்த்தோன்னா ஆக்சல்ஸ் கனெக்டிங் ராட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். நம்ம ஜென்ரலாக வந்து பிளைன் கார்பன் ஸ்டீல் இல்லை லோ கார்பன் ஸ்டீல்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வேறு அதில் வந்து என்னென்னா இட் ஷுட் வித்ஸ்டாண்ட் இம்பேக்ட் ஸ்ட்ரென்த். கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு லோ கார்பன் தான் இருக்கும். ஸோ இட் ஷுட் வித்ஸ்டாண்ட் இம்பேக்ட் ஸ்ட்ரென்த், சடன் ஷாக் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஹை கார்பன் போட்டிங்கன்னா இட் கனாட் வித்ஸ்டாண்ட். ஹை ஹார்ட்னஸ் இருக்கிறதுனால பிரிட்டில் ஆகிடும். there may be a failure of construction also. So main thing is that we should know about the effect of element. impurity நம்ம சொல்கிறோம் elements. நம்ம அலாயின் சொல்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா we add this carbon, sulfur, phosphorus, silicon நம்ம ஆட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ட்ராம்ப் எலமெண்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணுவோம் டிபெண்டிங் அப்பான் வாட் கஸ்டமர் ரெக்வயர்ஸ். இல்லை நம்ம என்ன ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கார்பன் இட் ஹேஸ் அ ஓன் ப்ராப்பர்ட்டி கிவிங் இட்ஸ் strength. It reduces strength வந்து கொடுக்கும். It reduces ductility and impact strength. ஓகேவா. வேறு சல்ஃபர் it gives good machinability. நல்ல இப்போ சல்ஃபரில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியாக அந்த ஸ்டீலில் மெஷின் பண்ணலாம். பட் the more sulfur you will have a problem called hot shortness. ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா it will create hot shortness, பிரேக் ஆகிடும் due to the formation of FeS. FeSன்றது அயன் சல்ஃபைடாக, சல்ஃபர் வந்து சல்ஃபராகவும் இருக்கலாம், அயன் சல்ஃபைடாக கூட ஸ்டீலில் இருக்கலாம். அப்படி அதிகமாக இருக்கும்போது சல்ஃபரு இந்த அயன் சல்ஃபைடு என்ன ஆகும்னா அந்த எலமெண்ட் வந்து உருகி ரோலிங் டெம்பரேச்சரில் உருகி பிரேக் ஆகிடும், பங்க்சர் ஆகிடும். ஸோ தேர் மே பி ஏ பிரேக்கேஜ் ஆர் ஃபெயிலியர் டூரிங் த ரோலிங். ஸோ அது அந்த மாதிரி நம்ம சல்ஃபரை லோ பர்சன்டேஜில் மெயின்டைன் பண்ணோம். அது அடுத்தது பாஸ்பரஸ். இதுவும் பாஸ்பரஸும் நமக்கு தேவை தான். இட் கிவ்ஸ் சம் ப்ராப்பர்ட்டி. பட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பிளாஸ்டிசிட்டி அதிகமாகிடும். இட் இஸ் கால்ட் அஸ் கோல்ட் ஷார்ட்னிங்ஸ். இங்கே வந்து சல்ஃபர்னால் இது வந்து ஹாட் ஷார்ட்னிங் சொல்லுவாங்க. பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும் கோல்ட் ஷார்ட்னஸ். ஈஸியாக கோல்ட் ஆகி அந்த இடத்துல வந்து கிராக் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. சிலிக்கன், மேங்கனீஸ், நயோபியம், போரான், கார்பைடு, இல்லை டங்ஸ்டனு எல்லாமே வந்து ஆட் பண்ணலாம். அதுதான் வந்து அலாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி நான் சொல்கிற மாதிரி ஆல்ரெடி 1856 ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹென்ரி பெசமெண்ட் ப்ராசஸ். ஸோ இவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறது, ஹென்ரி பெசமெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ டியூ டு சம் ப்ராப்ளம் அண்ட் குவாலிட்டி தே ஹேவ் இதெல்லாம் வந்து சைமல்டேனியஸாக பண்ணது. ரைட். 1878 they have started this basic Bessemer process. Having a problem in removing the basic elements, they have started this basic Bessemer process. Having a basic lining, they lined the vessel with basic refractory. அதில் பார்த்தோன்னா high nitrogen content of steel, no usage of scrap and அதெல்லாம் ப்ராப்ளமாக இருந்தது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஹோப்பனட் ப்ராசஸஸ். ஹோப்பனட் ப்ராசஸ் நான் என்னன்னு சொல்கிறேன், ஸ்டேஷ்னரி ப்ராசஸ். அதில் வந்து நம்ம ஏர் யூஸ் பண்ண மாட்டோம், நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து we have produced steel. அடுத்தது பவர் ஹெல்லர் ப்ராசஸ். அது இந்த லாஸ்ட்டாக வந்து தான் 1950s வந்து தான் இந்த எல்டி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ். ரைட். லின்ஸ் ஜானவைட் ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. மேஜர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க எல்டி வெசலில் நிறையா இதில். அது ஒவ்வொரு இதாக பார்ப்போம். ரைட். ஸோ வி ஹாவ் 2 routes த்ரூ பிளாஸ்ட் ஃபர்னேஸ் அண்ட் த்ரூ எலக்ட்ரிக்கா ஃபர்னேஸ். பிளாஸ்ட் ஃபர்னேஸ்லேருந்து கிடைக்கிற நமக்கு ஹாட் மெட்டல் பேசிக் ஆக்சைடு ஃபர்னேஸில் போட்டு லேடல் ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்டினியூஸ் காஸ்டிங் பண்ணி ரோலிங் பண்ணி அப்புறம் ப்ராடக்ட். வேறு எலக்ட்ரிக் ஆர்ட் ஃபர்னேஸ்னால் டைரெக்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம், யூஸ் ஒன்லி ஸ்க்ராப். 100% ஸ்க்ராப் எடுத்து உள்ளே போட்டு ஃபர்னேஸ்குள்ளே போட்டு அதை ஹீட் பண்ணி அங்கே மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் லேடல் ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸ் காஸ்டிங் இது வந்துடும். இது வராது, இந்த பார்ட்டே வராது. இஎஃப்ல டைரெக்டாக நம்ம போட்டு நமக்கு சாலிடாக போடுவோம். ரா மெட்டீரியல் சாலிட். ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ரா மெட்டீரியல் வந்து லிக்விட் ஹாட் மெட்டல் யூஸ் பண்ணுவோம். பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து கிடைக்கிற லிக்விட் ஹாட் மெட்டல் எடுத்து இதில் சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் ஆக்சிடேஷன் பண்ணி லேடல் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து அலாய் எடிஷன், கேஸ்டிங், ரோலிங், அப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட். இதில் வந்து வெறும் ஸ்க்ராப்பை மட்டும் சாலிடாக போட்டு ஆர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணி ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதுலேயே ஆக்சிடேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வராங்க இந்த பிரைமரி ஸ்டீல்லேருந்து. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ். ரைட். ஸோ தீஸ் ஆர் நவ் சம் ஆஃப் த கம்பெனிஸ். யூ கேன் சி
ArcelorMittal எல்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் இன்டெகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்ஸ் எல்லாம் they have own resources, right? POSCO companies. ஸ்டீல் மேக்கிங் இந்தியாவில் பார்த்தோன்னா இன்டெகிரேட்டட் ஸ்டீல் பிளான்ட்ஸ். இட் இஸ் ரவுர்கேலாவில் பார்த்தோன்னா சேல்லாம் இருக்கும். சேல் ரவுர்கேலா, சேல் பிலாய், துர்காப்பூர், அதில் சேலம் ஸ்டீல் பிளான்ட் இதெல்லாம் வந்து தே ஹாவ் ஓன் ரிசோர்ஸ் ஆஃப் பவர், மைனிங் எல்லாமே இருக்கும், ரைட்? ப்ரைவேட் செக்டர்ஸ் பார்த்தோன்னா டிஸ்கோ, டாடா ஸ்டீல். டிஸ்கோ வந்து பழைய பேர் டாடா ஸ்டீல். இஸ்பாத், ஜிண்டல் ஸ்டீல் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். மினி ஸ்டீல் பிளான்ட் சின்ன சின்ன கெப்பாசிட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா உத்தம் ஸ்டீல்ஸ், கல்யாண் ஸ்டீல்ஸ், உஷா மார்டின், டாடா மெட்டாலிக்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் அண்ட் மினி ஸ்டீல் பிளான்ட்ஸ். தே யூஸ் அதர் சோர்ஸஸ் அவுட் சோர்ஸிங் பண்ணி தேர் ஆஸ் ஃபார் மைனிங் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க, ரைட்? ஓகே. ஸோ பிரைமரி ஸ்டீல் மேக்கிங்கில் பார்த்தோன்னா we have this sequences: primary steel making, secondary steel making, continuous casting and finishing operation, right? So these are the types of converters. Top blown தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேட்டராக என்ன மாடிஃபை பண்ணாங்கன்னா they have supplied organ purging also. organ purging ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மிக்சிங். அந்த ஆக்சிஜன் வந்து இப்போ சப்போஸ் நம்ம ஆர்கன் யூஸ் பண்ணோன்னா வெறும் இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கிறது மட்டும் ரியாக்ட் ஆகும். கொஞ்சம் அப்புறம் லேட் ஆகி பின்னாடி கீழே இருக்கிறதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகும். ஆக்சிஜன் ஷுட் மிக்ஸ் வித் ஆல் திஸ் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் த ஹாட் மெட்டீரியல்: கார்பன், மேங்கனீஸ், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர். இதில் என்ன பிரச்சனை, இது அட்வான்டேஜ் என்னென்னா ஆர்கன் சப்ளை பண்ணுறதுனால கீழே இருக்கிற அந்த எலமெண்ட்டில் மேலே போய் மிக்ஸ் ஆகும். மேலே இருக்கிற ஆக்சிஜனும் ஈஸியாக வந்து காண்டாக்ட் வரும். அதனால் நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழேருந்தே நம்ம ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறாங்க. திஸ் இஸ் டாப் ப்ளோன், திஸ் இஸ் பாட்டம் ப்ளோன், ரைட்? சில டைப்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டாப் அண்ட் பாட்டம் ப்ளோன் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ தே ஹாவ் மேட் ரிசர்ச் ஆன் ஆல் திஸ் காம்பினேஷன் டு நோ த எஃபிஷியன்சி ஆஃப் யுவர் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஆஃப் யுவர் ரியாக்ஷன்ஸ். ஸோ த பாசிபிள் இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது இதுதான். ஹாட் மெட்டலில் ஜென்ரலாக என்ன இருக்கும், இதுதான் இருக்கும். கார்பன் வந்து 3 to 4% இருக்கும். சிலிக்கான் 1% மேக்ஸிமம் இருக்கும். மேங்கனீஸ் 0.6 to 0.8%. பாஸ்பரஸ் வந்து 0.1 to 1%. So these are all the possible reactions happening inside the basic oxygen furnace or EAF, right? So here the consideration is basic oxygen furnace. So iron being the most of the element is iron, right? 96%, 95% iron தான் இருக்குது. அதுவும் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அயன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives iron oxide. Carbon plus oxygen gives carbon monoxide or carbon dioxide depending upon the temperature. CO2 and CO will form SiO2. இது எல்லாமே என்னென்னா எல்லாமே வந்து ஸ்லாகுக்கு போயிடும். ஓகே, இந்த இது சிஓவும் அந்த சிஓலாம் வந்து கேஸஸ் போயிடும். ஸோ இது ஒரு இன்னொரு ரியாக்ஷன், ரைட்? ஸோ ஹியர் இஃப் யூ சி தட் நோ ஹீட் இஸ் சப்ளைட் ஃப்ரம் அவுட் சைட். நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளாஸ்ட் ஃபர்னஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹீட்டு வேணுன்றதுக்காக வி ஆட் கோக், ரைட்? அந்த கோக் வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து இட் வில் சப்ளை த ஹீட். ஹியர் இன் திஸ் கேஸ் நோ ஹீட் இஸ் சப்ளைட் ஃப்ரம் அவுட் சைட். ஜென்ரலாக ஹீட்டும் நம்ம சப்ளை பண்ண போகிறதுல இங்கே ரியாக்ஷனில் எப்படி இருக்கும்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் ஃபர்னஸில். தட் இஸ் அ கண்டிஷன், ரைட்? ஸ்டீல் மேக்கிங்கில் வி ஷுட் மெயின்டைன் லோ டெம்பரேச்சர், right? But you can see no heat is supplied from outside. The heat produced due to chemical reaction is sufficient. எல்லா ரியாக்ஷனும் பார்த்தோன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ரைட்? இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஆல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஆர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இட் வில் ப்ரொடியூஸ் ஹீட் பை இட் செல்ஃப். ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணும். எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் லிபரேட் பண்ணும் அரௌண்ட் இன் திஸ் ரேஞ்ச் 1250 to 1300 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அந்த ஸ்டீல் டேப்பிங் டெம்பரேச்சர் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சப்பறம் பார்த்தோன்னா இவ்வளோ டெம்பரேச்சர் வந்து நிற்கும். 1600 டிகிரி செல்சியஸில் வந்து நிற்கும். எக்ஸப்ட் கார்பன் விச் இஸ் ரிமூவ்ட் ஆஃப் கேஸ், ஆல் த எல்ஸ் elements will be formed as slag. So slag should be have a basic or should have a particular basicity, right? So கிடைக்கிற பிரைமரி ஸ்டீலில் நிறைய ஆக்சிஜன் இருக்கும், நிறைய கேஸஸ் இருக்கும். ஸோ டிப்பிக்கல் ஆக்சிஜன் கோயிங் டைம் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கன்வெர்ட்டர் கெப்பாசிட்டி. எவ்வளோ டைம் வந்து ஆக்சிஜன் நீ பாட்டு கண்டினியூஸாக வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஆக்சிஜன் எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அதுக்கு உண்டான ஆக்சிஜன் ரேட், ஆக்சிஜன் சப்ளை மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ ஒரு கார்பன் இருக்குன்னா ஒரு ஆக்சிஜன் ஆஃப் ஆட்டம் வந்து சப்ளை பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி கேல்குலேட் பண்ணி எவ்வளோ கார்பன் இருக்குது, எவ்வளோ மேங்கனீஸ் இருக்குது, எவ்வளோ சிலிக்கன் இருக்குது, அதுக்கு உண்டான கேல்குலேஷன் இருக்குது.
அவ்வளோ ஆக்சிஜன் நீ சப்ளை பண்ணால் மட்டும்தான் உனக்கு பர்டிகுலர் எலமெண்ட் ரிமூவ் ஆகும். அதோட கம்மியாக ரிமூவ் பண்ண என்ன ஆகும், சில எலமெண்ட்ஸ் ரிமூவ் ஆகாது. நீ அதிகமாக வந்து சப்ளை பண்ணலாம். பட் ஆனால் the gases after the primary steel making gases முடிஞ்ச அப்புறம் primary steel making process முடிஞ்ச அப்புறம் இந்த ஆக்சிஜன் எல்லாம் உள்ளே இருந்துடும். The thing is that we don't want any oxygen entrapment after primary steel making process. அது வந்து கேஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ரோலிங்கில் அப்போ நிறைய பிரச்சனை வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வேக்யூம் டீகேசிங்ன்ற ப்ராசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் எல்ஆர்எஃப்க்கு அப்புறமா. ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா இஎஃப் நான் சொன்ன மாதிரி ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்க்ராப் யூட்டிலைசேஷன். 100% ஸ்க்ராப்னால கிடைக்கிற ஸ்டீல் தான் வந்து மெயினாக அந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணாங்க. த பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி இஸ் யுவர் எலக்ட்ரிக் எனர்ஜி தான். 3 எலக்ட்ரோடு இருக்கும். அது எலக்ட்ரோடு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ். செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸில் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோன்னா டு ஸ்டிர் த மோல்டன் ஸ்டீல் பை பர்ஜிங் டு ஃபார்ம் த ஸ்லாக் clean steel to carry out deoxidation and degassing. Deoxidation-ன்றது removal of oxygen. நம்ம vacuum degassing process-ல oxygen remove பண்ணுவோம். Not only oxygen, degassing பண்ணுவோம். Other than oxygen like hydrogen, nitrogen gas எல்லாமே remove பண்ணுவோம். சரியா? அதுக்கடுத்து வந்து அந்த continuous casting process. நான் இதெல்லாம் டீட்டெயில்ஸாக வந்து லேட்டாக பார்க்கலாம். ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி we'll have some videos, right? Videos பார்க்கணும். வீடியோ தெரியுதா? ஓகே ரைட். ஓகே, requires adequate refining facility to strictly control the proportion of different steel components. In developed countries like England, America and Japan, emphasis is given on steel refining through advanced arc furnace process. For the very first time in Bangladesh, AKS has introduced electric arc furnace capable of large commercial steel production, matching true international standard. With an annual production capacity of 1.4 million metric tons, AKS melting unit is the single largest steel refining facility in the country. Major raw materials in steel production are scrap, HBI, carbon, lime and dolomite. Imported raw materials are carried from the mothership to Chittagong port by feeder vessels. After scrap and other raw materials reach the factory, they are first stored in dedicated scrapyard and silos. Then, the raw materials are transported to electric arc furnace through an automated conveyor belt. The operation of electric arc furnace requires uninterrupted power supply. The electricity from the national grid is distributed through an in-house substation to electric arc furnace and other supporting plants. Oxygen is another essential element in steel making. With a production capacity of 250 tons per day, AKS has the largest oxygen producing plant in the country. In addition to oxygen, this facility also produces nitrogen and argon gases. In AKS, old dam is used to collect and harvest rainwater for steel making. This water is purified and reused utilizing old water treatment plant. In AKS plant, there are 2 electric arc furnaces. At the beginning of the melting process, scrap is charged through the opening of the preheated arc furnace.
arcing begins after closing the lid. A graphite electrode is used for arcing, which generates heat that melts the scrap. At this stage, lime, HBI, and dolomite are gradually added. Then, oxygen and carbon are introduced in melted steel with the help of an injector. Oxygen reacts with different components in the steel part, and carbon, phosphorus, manganese, silicon, aluminium oxides are formed. Vertica furnace. Oxides are lighter than molten steel and therefore float above as slag. This slag primarily contains impurities that are poured off by tilting the furnace in 15 degrees angle. At the end of this process, molten steel is collected in a ladle by bottom capping. Ladle furnace is the secondary stage of steel refining. After removing the impurities, a sample of the molten steel is collected and sent to the laboratory for chemical composition evaluation. Depending on the results, necessary amount of fluxing and refining additives are added. In the LRM, the molten steel is reheated by arcing again with graphite electrode. A second sample is then collected and analyzed for adding necessary ferroalloy to produce a particular grade of steel. During final stage of refining, argon gas is blown through the molten steel to eliminate the remaining impurities and homogenize the composition of the steel. Ladle treatment. After complete refining, molten steel enters the continuous casting stage. Here, the molten steel is discharged on a mold to form a casting billet suitable for using in the rolling mill. Cast billet is splashed with large amount of water to quickly cool and solidify. The solid billet is then cut to 12 meters length using an oxycutter. The produced billet is reheated in a furnace that automatically enters the synchronized rolling mill process. AKS rolling mill consists of state-of-the-art 18-stand rolling plant. The special feature of this rolling technology is the combination of horizontal and vertical rolling facility, which allows rolling of the billet without altering its mechanical properties. The rolled bar from hot rolling process passes quickly through the thermomechanical cooling system. Thermomechanical cooling results in different temperatures in the core and outer layer of the steel bar that is critical for achieving high strength yet high bending property of TNT steel. The steel bar is then cooled in a 120-meter long cooling bed. By automatic bundling machine and carried with magnetic crane for storage and
match. In addition to conserving water resource, AKS melting unit is equipped with advanced fuel treatment plant to neutralize any possible environmental impact. The exhaust gases, which are released during various stages of production, are treated with this plant and released into the atmosphere as clean air. By introducing the first ever electric arc furnace, AKS is producing international quality construction steel in Bangladesh. Electric arc furnace has also opened a new horizon of possibilities to produce different kinds of steel in the country. AKS plant is now poised to produce diverse products like stainless steel, tooled steel, HR coil, etc. for different needs. We appreciate your support in our aspiring journey. Okay, so you should have seen the video also. So I will stop here and we will have a discussion regarding if you have any doubts. Doubts irukka? Since we have seen only the basic thing, என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்குது, எப்படி வந்து அந்த ப்ராசஸ் வந்து என்ன ரீசன்னால டிக்ளைன் ஆச்சு, செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும். வாட் ஆர் ஆல் த ப்ராசஸ், வாட் ஆர் ஆல் த டிக்ளைனேஷன், ரீசன்ஸ் ஃபார் த டிக்ளைனேஷன், அதெல்லாமே இருக்கும். அதில் லேட்டராக நம்ம வந்து வேணால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆஃப் ப்ராசஸ் போகிறோம். அதாவது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா வெறும் ரியாக்ஷன்ஸ், கார்பன் ரியாக்ஷன், ஒரு கார்பனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகும்போது அந்த ரியாக்ஷனோட கண்டிஷன் என்ன, தெர்மோடைனமிக் எஃபெக்டாக ஒரு சிலிக்கனும் ஆக்சிஜனும் சேரும் போது என்ன நடக்குது அந்த ரியாக்ஷனில். ஸோ ஒவ்வொரு ரியாக்ஷனுமே எடுத்து அதோட கண்டிஷன் என்ன கண்டிஷனில் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ தட் கண்டிஷன் ஹாஸ் டு பி ஃபாலோட் இன் த ஃபர்னஸ். Obviously the thing is that same thing is maintained for all the reaction is that low temperature and high viscosity, right? So மற்ற கண்டிஷன் ஏன்னா வெறும் சிலிக்கன் மட்டும் ரிமூவ் பண்ணால் பரவாயில்ல, நம்ம சைமல்டேனியஸாக எல்லா எலமெண்ட்டும் நம்ம வந்து ஆக்சிஜன் கொடுத்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அப்போது என்ன ஆகுது அப்படின்றது தான் அந்த ரியாக்ஷனில் நம்ம பார்க்கணும். எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா ரியாக்ஷனும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடக்குதோ வீல் ஹாவ் a better oxidation process so that we will produce more amount of steel in a less time. அதுதான் நம்ம கண்டிஷன். சரியா, அந்த இதுக்காக நம்ம பார்க்கணும். ஸோ from next class we will see what are all the reactions and how the reactions happens thermodynamically, what aspects we have to keep in mind for this oxidation of elements like phosphorus, silicon, iron oxidation கூட நம்ம வந்து செக் பண்ணோம். ஓகேவா? So hope you understand things for today's class. If you have any doubts you can ask me. I'll give 2 minutes and I have one Google form also. You can just submit the answers. Right. So in the link la poitu you just submit your answer correctly. So Ramesh Kumar ipada varapla. So Sajjan and Deepika, please note down the attendance and we will have the class the next period, right? Okay, hope you all understand things, and if you have any doubt you can ask me personally also. I will stop here. Okay, thank you.